வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாலடியார் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நூலை பற்றி சொல்லணும்னா, திருக்குறளுக்கு அடுத்தபடியாக பார்க்கப்படுகின்ற ஒரு நீதி நூல் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி போட்டித் தேர்வுகள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிற நூல் எது அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு விடையே பார்த்திங்கன்னா நாலடியார் தான். இப்போ பழமொழி போல் பார்த்திங்கன்னா, ஆளும் வேளும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் இந்த நூலிலிருந்து தான் கிடைக்கப்பட்டிருக்கு. இது திருக்குறளை போலவே 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. அறம், பொருள், இன்பம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் நமக்கு இந்த அறத்துப்பாலுக்கு அடுத்தபடியாக வருகிற பொருட்பாலில் சொல்லப்படுகிற செய்தியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எது சிறந்த அழகு வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பணமா, நம்ம சேர்த்து வச்சிருக்கின்ற பொருட்களா, எதுவுமே இல்லை. அதையும் தாண்டி சமுதாயத்தில் எது சிறந்த அழகு அப்படின்னு அழகாக சொல்லுகின்ற ஒரு நூலாக தான் இதை நம்ம பார்க்கணும். அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 131வது பாடலில் எது சிறந்த அழகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் தலை மேல் இருக்கின்ற முடியை வைத்து பார்க்கப்படுகின்ற அழகல்ல. இதை தான் தமிழில் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லாம் ஞா என்னும் நடுநிலைமையால் கல்வியாகிய அழகே அழகு அப்படின்னு சொல்லுது நாலடியார். இதில் குஞ்சி அப்படிங்கிறது ஆண்களுடைய தலைமுடி மேல் இருக்கிற மயிர் அப்படின்னு சொல்கிறாங்க, முடி. அதாவது அப்போ முடி வச்சு பார்க்கப்படுகிற அழகு அழகா இல்லை. அடுத்து கொடுந்தானை கோட்டழகு அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுந்தானை கோட்டழகு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடை உடுத்தி பார்க்கப்படுகிற அழகு, கீழே கரவேஷ்டி வேட்டி சட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அணிந்து பார்க்கப்படுகிற அழகு, இதெல்லாம் அழகு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மஞ்சள் அழகும் அழகல்ல. மஞ்சள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பூசி குளிக்கின்ற மஞ்சள், அப்படி பார்க்கப்படுகின்ற அழகும் அழகல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதையா சிறந்த அழகு? நெஞ்சத்தளவில் நான் நல்லவனாக இருக்கிறேன், சமுதாயத்தில் நல்லவனாக வாழ்கிறேன் அப்படிங்கிற விழிப்புணர்வை தந்து ஒரு அறியாமையை அகற்றி தருவதற்கு உறுதுணையாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தான் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்போ அந்த கல்வியை தான் நம்ம படிக்கிறதுக்கு நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க, காலையிலே எழுந்திரிச்சு கிளப்பிவிட்டு இன்றைக்கி இருக்கிற ஆரம்ப பள்ளியிலேருந்து இறுதி படிப்பையும் படிக்க நம்மளை அனுப்புகிறாங்க. புரியுது? ஆக எது சிறந்த அழகு அப்படின்னு இந்த நூல் என்ன சொல்லுது? இந்த பாடல் 131வது பாடல் கல்வி தான் சிறந்த அழகு அப்படின்னு சொல்கிறது. இப்போ உடுத்தப்படுகிற உடை, பார்க்க பூசி குளிக்கின்ற நிலைப்பாடுகள் எதுவுமே சிறந்த அழகு சமுதாயத்தில். உள்ளத்தளவில் நான் நல்லவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ அந்த கல்வியை பயில்வதற்கு தான் நம்ம இன்றைக்கி நம்ம பாடசாலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம். புரியுதா? ஆக ஒரு மனிதன் தருகின்ற செல்வமாக இருக்கக்கூடியதும் கல்வியாக இருந்தால் சிறப்பு, அந்த சமுதாயமே சிறந்து விளங்கும் என்பது தான் அந்த பாடலோட மைய கருத்தாக இருக்குது. புரியுதா மாணவர்களே? ஆக எது சிறந்த அழகு வாழ்க்கையில், நம்மளோட கூட வரக்கூடிய அழகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தான் சிறந்த அழகு அப்படிங்கிறத மாணவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். வெளி அலங்காரங்களை விட உளத்தின் தூய்மை தான் சிறந்த அழகு அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்களே. ஆக இப்போ நம்ம முடி வச்சு பார்க்குறோம், உடுத்தி பார்க்குறோம், முகத்தில் ஏதாவது பூசி பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் சிறந்த அழகு என்பது இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் பார்த்திங்கன்னா குறைய அப்படியே அழிஞ்சிட்டு வரக்கூடிய அழகுகள். இப்போ கல்வி மட்டும்தான் ஒருவரோட இறுதி வரை பயணிக்கக்கூடிய ஒரு அழகாக சொல்லப்படுது. ஆக கல்வி தான் சிறந்த அழகு அப்படின்னு நாலடியார் எடுத்து சொல்லுகின்ற அந்த பாடலை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றி சமுதாயத்தில் நாமளும் ஒரு நல்லவனாக உறுதியாக மனதளவில் மற்றவர்களுக்கு உதவி புரிந்து வாழ்வோம். கல்வியோடு சிறந்த கல்வியின் பண்புகளோடு சிறந்த வாழ்வினை வாழ்வோம். ஆக கல்வியை தான் சிறந்த அழகு அப்படின்னு சமுதாயம் சொல்லுது. அந்த கல்வியை பெறுவதற்கு தான் நம்ம இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா அது வியாபார பொருளாகவும் மாறிக்கிட்டு வருது. அதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படியா இருந்தாலும் எதியா சமுதாயத்தில் பார்க்குறேன், சமுதாயத்தில் பார்த்து அதை அப்படியே நானும் வாழ கற்றுக்கிறேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அறிவோடு தான் நம்ம இருந்தால் தான் அதை உள்வாங்க முடியுது. ஆக சிறந்த அழகு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வி தான் சிறந்த அழகு அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. மீண்டும் ஒரு முறை அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லாம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி ஆகிய அழகே அழகு அப்படின்னு சொல்லி இது முடிக்குது இந்த பாடல். நன்றி மாணவர்களே.